சர்வதேச மகளிர் தினத்தையும் உலக நுகர்வோர் பாதுகாப்பு தினத்தையும் முன்னிட்டு சமூக பொறுப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் தலைமைத்துவத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழும் ஒரு சிறந்த பெண்மணியை இன்று நாம் கௌரவிக்கவிருக்கிறோம். MA, ML, PGATR தகுதிகள் பெற்ற திருமதி ஜெயஸ்ரீ செந்தில். தொழில் முனைவோர், சட்ட நிபுணர் மற்றும் சமூக முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்ட தலைவராக திகழ்கிறார். தற்போது அவர் ஸ்ரீ ரெங்கா பாலிமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக பணியாற்றி வருகிறார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில் வளர்ச்சியை முன்னெடுத்து வரும் இந்நிறுவனம் பயன்படுத்தப்பட்ட பெட் பிளாஸ்டிக் பாட்டில்களை மறுசுழற்சி செய்து உயர்தர பாலிஸ்டர் நார் மற்றும் நூல்களாக மாற்றும் செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ளது. அவர் SRP பவுண்டேஷன் அமைப்பின் தலைவராக இருந்து கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுகாதார விழிப்புணர்வு, குப்பை சேகரிப்போரின் நலன் மற்றும் பெண்கள் முன்னேற்றம் போன்ற பல சமூக முன்னேற்ற முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறார். சட்ட விழிப்புணர்வை சமூகத்தில் பரப்புவதிலும் அவர் முக்கிய பங்காற்றுகிறார். போஸ் மற்றும் போக்சோ சட்டங்களுக்கான சான்றளிக்கப்பட்ட பயிற்றுவிப்பாளராக பள்ளிகள், கல்லூரிகள், அரசு துறைகள் மற்றும் பல நிறுவனங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். கரூர் மாவட்டம் முழுவதும் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியதற்காக 2022ஆம் ஆண்டு தேசிய விருது அவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அவர் சேலம் மத்திய சட்டக் கல்லூரியில் சட்டத்தில் பட்டமும், திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் சட்ட முதுநிலை பட்டமும் பெற்றுள்ளார். மேலும் நால்சார் பல்கலைக்கழகத்தில் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சான்றிதழ் பெற்றுள்ளார். தற்போது கம்பெனி செக்ரட்டரிஷிப் படிப்பையும் தொடர்ந்து செய்து வருகிறார். தொழில் வாழ்க்கையை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் தொடங்கி பின் கோயம்புத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்கறிஞராக பணியாற்றினார். தொழில், சமூக சேவை மற்றும் சட்ட விழிப்புணர்வு துறைகளில் அவர் செய்த சேவைகளுக்காக பல்வேறு விருதுகளால் கௌரவிக்கப்பட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டு அப்போதைய தெலுங்கானா மாநில ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கைகளால் முன்னோடி பெண்மணி விருது, 2024ஆம் ஆண்டு மத்திய அமைச்சர் திரு கிஜ்ராபு ராம்மோகன் நாயுடு அவர்களால் புதுமை மற்றும் இளைஞர் முன்னேற்றத்திற்கான தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நீதியரசர் S. சம்பந்தன், நீதியரசர் A. முகமது ஜியாவுதீன், நீதியரசர் N. பாரி உள்ளிட்ட நீதித்துறையின் முக்கிய நபர்களாலும் முன்னாள் கரூர் மாவட்ட ஆட்சியர் திரு M. தங்கவேல் அவர்களாலும் சமூக சேவைக்காக இவர் கௌரவிக்கப்பட்டுள்ளார். இவரது சமூக சேவையை பாராட்டி 2025ஆம் ஆண்டு கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற 79வது சுதந்திர தின விழாவில் விருதும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளது. தொழில் சாதனைகளுக்கு அப்பாற்பட்டு திருமதி ஜெயஸ்ரீ செந்தில் ஒரு சமூக தலைவர், மாணவர்களுக்கு வழிகாட்டும் மென்டார், 2 மகன்களுக்கு அன்பான தாயாகவும் திகழ்கிறார். நீதிமன்றத்திலிருந்து தொழில்துறை தலைமைத்துவம் வரை, அதன் பின் சமூக முன்னேற்ற பணிகள் வரை அவரது பயணம் அர்ப்பணிப்பு, சமூக பொறுப்பின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. அவரது சிறப்பான பங்களிப்பை பாராட்டி திருமதி ஜெயஸ்ரீ செந்தில் அவர்களுக்கு நைட்டிங்கேல் விருது வழங்கப்படுவதில் இம்மேடை பெருமை அடைகிறது.